வெல்கம் டு யூடியூப் சேனல் வசந்த் பேட்மிண்டன் கோச். நமக்கு என்ன ராக்கெட் பார்க்க போகிறோம், லீனிங் பிராண்ட்லேயே டெக்டானிக் 9 சீரிஸ் ராக்கெட் பார்க்க போகிறோம். இந்த ராக்கெட் வந்து ப்ரொஃபஷனல் பிளேயர்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாருன்னா நம்ம இந்தியன் பிளேயர் ஸ்ரீகாந்த் கிதாம்பி யூஸ் பண்ணிக்கிறாரு. அதேமாதிரி இந்தோனேஷியன் பிளேயரும் ஜொனாத்தன் குஸ்டி இந்த ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் ஒரு சிங்கிள்ஸ் பிளேயர் தான். ஸோ இந்த ராக்கெட் வந்து யாரெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவோன்னா, யாரெல்லாம் அட்டாக்கிங் நல்லா பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இந்த ராக்கெட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதேமாரி இன்டர்மீடியட்டும் அட்வான்ஸ் பிளேயரும் யூஸ் பண்ணலாம் ராக்கெட்டு. பிகினர்ஸ் நான் சூட்டபிள் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிகாஸ் அந்த ராக்கெட்டெல்லாம் அவங்க தூக்க முடியாது. ஸோ ஷோல்டர் பிளைனாக வரும். ஸோ அதனால் ஏன்னா இந்த ராக்கெட் வந்து நல்ல ஹெட் ஹெவியான ராக்கெட்டு. 83 கிராம்ஸ் வரும் அந்த ராக்கெட்டு. நீங்கள் ஸ்ட்ரிங்ஸு கிரிப்லாம் போட்டிங்கன்னா அரௌண்ட் 85 வந்துடும். ஸோ இந்த ராக்கெட் வந்து நல்ல ஹெட் ஹெவி. அதனால் பிகினர் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன்டர்மீடியட் அட்வான்ஸ் பிளேயரும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஷாட் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிள் 6.6. ஏன்னா நம்ம அட்டாக்கிங் பண்ணும்போது இந்த ஷாட் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸோ அந்த ராக்கெட் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும்போது நல்லா அட்டாக்கிங் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ அவங்களால அட்டாக்கிங் பிளேயர் இந்த ராக்கெட் மோஸ்ட் சூட்டபிள். நானும் இந்த பர்சனல் ராக்கெட் ஆடி பார்த்துருக்கேன். நல்லா இருக்குது அந்த ராக்கெட்டு. ஆனால் லீனிங் ராக்கெட்டு நல்ல ஹை அண்ட் ராக்கெட். ஸோ அதனால் அவங்களோட ஹெட்டு டைனாமிக் ஷேக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்டிமமாக இருக்குது. ஸோ இந்த ராக்கெட் வந்து ஒரு யூனிக்காக இருக்குங்க. இந்த லீனிங்லேயே இந்த டைனமிக் ஆப்டிங் ஷேப் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. அதேமாதிரி அந்த கலர்லாம் கொஞ்சம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டெக்டானிக் 9 சீரீஸ்லாம் சொல்லிட்டு அந்த வேர்டிங்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ராக்கெட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டென்ஷன் வந்து 32 lbs. மெட்டீரியல் வந்து நல்ல கிராஃபைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி இந்த ராக்கெட்டில் வந்து இந்த விங் ஸ்டெபிளைசர் வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட் விங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்டெபிலிட்டி வந்து அந்த ராக்கெட் வந்து கொடுக்கும்போது அந்த ஃப்ரேம் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும். எதுக்குன்னா அந்த ஜீரோ ஏரை வந்து நல்லா ட்ராக் பண்ணி நம்ம வந்து ஃபாஸ்ட் ஸ்விங் அடிக்கும்போது நல்ல ஒரு பவர் போகும் நல்லா. ஏன்னா ஸ்மாஷ் வந்து நல்லா டீப் இறங்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு என் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் புதுசாக வந்து பார்க்குறீங்களோ என் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஆல் கொடுத்துருங்க. ஸோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோக்கெலாம் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.